இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள், இந்த சின்ன பசங்க இல்ல 35 வயசுக்கு மேல இருக்கவங்க, குறிப்பா 40 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். அதாவது நான் எழுந்திரிச்ச உடனே நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைங்க. எனக்கெல்லாம் ஆனா மோஷன் நல்லா வரணும் அப்படின்னா, மோஷன்னா மலம் நல்லா கழிக்கணும்னா பாருங்க, எழுந்திரிச்ச உடனே வாய கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிக்கிற பழக்கத்துக்கு வந்துருங்க. இது வரைக்கும் இல்லைன்னா கூட இனிமே அந்த பழக்கத்துக்கு வந்துருங்க. ஆச்சா, என்ன தண்ணின்னு கேட்ட விட உடனே பச்சை தண்ணி. நான் கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனை வந்ததே இல்லை, வராது. நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம். இந்த வீடியோ இருக்குன்னா உடற்பயிற்சி செய்ய முடியாதவங்களுக்காக தான். ரைட்டு. தண்ணி குடிக்கிறீங்க, அப்பவும் எனக்கு வரல, எனக்கு உடனே வரமாட்டேங்குது அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் இனிமேல் டெய்லி வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ணிட்டு பழம், ஏதாவது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க. சுகர் இல்லாதவங்க, சுகர் இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல பழம் சாப்பிடக்கூடாது. சுகர் இல்லாதவங்க வாழைப்பழம் சாப்பிடுங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு உடனே சரியாயிரும். இல்லைங்க எனக்கு வாழைப்பழம் சாப்பிட்டு சரியாக மாட்டேங்குதா, இனிமேல் பச்சை தண்ணிக்கு பதிலாக காலையில் எழுந்திரிச்சுன்னா வெந்நி குடிங்க. உங்களால் எவ்வளோ வெந்நி குடிக்குமோ குடிச்சிட்டு இந்த மாதிரி வாக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி லேசா மைல்டா அப்படியே வாக் பண்ணுங்க. வேற ஒண்ணுமே செய்யணும். அப்படி வாக் பண்ணி பாருங்க, சீக்கிரமே ரிசல்ட் வரும். உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. நீங்க ஃபுல்லா கழிச்சிட்டு வெளியில போயிடலாம். இன்னொரு வீடியோலையும் போட்டிருக்கேன். உட்கார்ந்தோடனே முழு மலத்தையும் எப்படி வெளியேற்றுறதுன்னு அதையும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.